ஆசிரிய உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, டெட்டு சம்பந்தமான வழக்குகள், செய்திகள் தொடர்ந்து நம்ம காணொளியில் பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால், இந்த 400 பேருடைய வழக்கு தான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த 400 பேர் வழக்கானது இன்றைக்கி திங்கட்கிழமை 22ஆம் தேதி வருதுன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வழக்கு மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் முகமது சபீக் முன்னிலையில் அறை எண் 2ல் 41வது வழக்காக இந்த வழக்கு வந்தது. இந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு வரும் தான் பெரும்பாலும் அனைத்து ஆசிரியர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் இன்றைய வழக்கில் 2013 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றும் இது குறித்து பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அதே வேளையில் 400 ஆசிரியர்களுக்கு ஆதரவாக வாதாடிய கவிதா ரமேஷ் அவர்கள் இந்த வழக்கு 149 அரசாணையை சேலஞ்சு பண்ணக்கூடிய வழக்கு இல்லை, இது நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் இந்த அரசாணை வருவதற்கு முன்பாக நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடித்தது, இதை ஒரு தனி கேட்டகரியாக கருதணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே வேளையில் நீதிபதி அவர்களும் இந்த வழக்கு நீங்கள் ஏன் இன்னும் இதுக்கு ஒரு முடிவு சொல்லாமல் இருக்கிறீங்க, நாளை மறுநாளுக்குள்ளே இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நாளை மறுநாள் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. விசாரணைனா ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வர இருக்கிறது. நிச்சயம் அரசு தரப்பில் அதற்கு உரிய தீர்வு தரவில்லை என்றால் நீதிபதிகள் தீர்வு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் இந்த வழக்கானது இன்று 400 பேருக்கு ஆதரவாகத்தான் சென்றுள்ளது. அரசு தரப்பு அந்த 400 பேருக்கு என்ன சொல்ல போகிறார்கள் என்பது பொறுத்து தான் இந்த வழக்கு முடிவு தெரியும். 400 பேர் அரசு தரப்பே அவர்களுக்கு நாங்கள் வேலை தருகிறோம் என்று கூறுகிறார்களா, அதாவது மற்ற வழக்குகள் பற்றியெல்லாம் இந்த விசாரணையில் அவங்க நீதியரசர்கள் அதை பற்றி கேட்கவில்லை. இவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, இந்த 400 பேருக்கு என்ன பண்ண போகிறீங்க, அதை தான் கேள்வியை வச்சுருக்காங்க. வழக்கை நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது. நாளை மறுநாள் அந்த விசாரணையில் தீர்ப்பு வருவேளை பட்சத்தில் இவர்களை பொறுத்து தான் மற்ற வழக்கு தொடுத்த ஆசிரியர்களுக்கும் என்னவோ, அதே சமயத்தில் அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்க வேண்டும். டெட்டு சம்பந்தமான ஆசிரியர்கள் சம்பந்தமான வழக்குகள், செய்திகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பகிரப்பட்டு வருகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனலை நிறைய வியூஸ் அதிகமாக போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது. நம்மலாம் ஆசிரியர்கள், மற்றவங்கள ஏற்றி தான் பழக்கம், அதுவும் நம்ம ஒரு ஏணி போல், அதுபோல் நம்ம சேனலும் ஏற்றி விடுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.